அனைவருக்கும் வணக்கம். பாதகாதிபதி எப்பொழுது பாதகம் செய்வார்? அதாவது உபய லக்னங்களுக்கு 7ஆம் அதிபதி, சர லக்னங்களுக்கு 11ஆம் அதிபதி, ஸ்திர லக்னங்களுக்கு 9ஆம் அதிபதி. இவர் பாக்கியாதிபதி எனும் நிலையை பெறுவார்கள், பாதகாதிபதி எனும் நிலையை பெறுவார்கள். பாதகாதி பாதகம் செய்வார். பாதகாதி என்பவர் தனித்து பங்கமின்றி இருக்கும்போது அவருடைய தசை வரும்போது மட்டுமே பாதகம் செய்வார். மற்ற நிலைகளெல்லாம் பாதகம் செய்ய மாட்டார். மேலும் பாதகஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்கள் பாதகத்தை செய்யும் என்ற பொய்யான கருத்து நிலவுகிறது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. பாதகஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்கள் எல்லாம் பாதகத்தை செய்யாது. பாதகாதிபதி என்பவர் தனித்து பாதகஸ்தானத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்த நிலையில் எந்தவித பாவக்கிரக தொடர்பும் இன்றி தனித்து பங்கமின்றி இருக்கும் நிலையில் அவருடைய தசை வரும்போது கண்டிப்பாக பாதகம் என்பது நடக்கும். சரிங்களா? அதே போல் 2ஆம் வீட்டோடு சனி, செவ்வாய், அமாவாசையோட ஒட்டுமொத்த பாவகிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது 7ஆம் அதிபதி எப்படி இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை என்பது நன்றாகவே இருக்காது. இதை இரண்டையும் மேட்ச் பண்ணித்தான் ஒரு கருத்தாக இந்த வீடியோவை நாம் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 15/5/1999 2:40 PM அளவில் பிறந்திருக்கார். மேசராசி, கிருத்திகை நட்சத்திரம், கன்னி லக்னம். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய், 5ஆம் வீட்டில் கேது, 7ஆம் வீட்டில் குரு, 8ஆம் வீட்டில் சந்திரன், புதன், சனி, 9ஆம் வீட்டில் சூரியன், 10ஆம் வீட்டில் சுக்கிரன், 11ஆம் வீட்டில் ராகு. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டோடு அஷ்டமாதிபதி 2இல் இருக்கிறார். 6ஆம் அதிபதி சனி தொடர்பு கொள்வார். 6, 8 சம்பந்தம் 2ஆம் வீட்டோடு வருகிறது. போதா வரைக்கும் அமாவாசை சந்திரனும் அங்கே தொடர்பு கொள்கிறார். 3 பாவகிரகங்கள் 2ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்வது, 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கிறது. இந்த அமைப்பில் இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்தீங்கன்னா சூரிய திசையில் பிறந்திருக்காங்க. 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதால் கல்வி ஓரளவுக்கு வருகிறது. ஓரளவுக்கு படிச்சு ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு ராகு திசை போயிட்டு இருக்கு. இந்த ஜாதகருக்கு ராகு திசை திருமணம் என்பது நடக்கும். குரு திசையில் பாதகமும் நடக்கும். ஏனென்றால் குரு அங்கே தனித்து பாதகஸ்தானத்தில் எந்த விதமான பாவகிரக தொடர்பும் இன்றி இருக்கிறார். எல்லா கிரகங்களும் அனைத்து கிரகங்களும் குருவை தவிர எல்லாரும் பாவத்துவமாக இருக்காங்க. எந்த கிரகம் பாவத்துவம் அடையக்கூடாதோ அவர்களெல்லாம் பாவத்துவம் அடைவது, எந்த பாவத்தை வேண்டுமோ அந்த கிரகம் பாவத்துவம் அடையாமல் இருக்கிறது. குரு இங்கே பாவத்தன்மை அடைந்திருக்கிறது. அப்பொழுதுதான் கேந்திராதிபத்திய தோஷத்தையும் பாதக தோஷத்தையும் தராமல். ஆனால் இங்கே குரு பங்கமின்றி 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றால் திசையும் பாதகருக்கு வரப்போகிறது. போதாக்குறைக்கு 2ஆம் இடத்தோடும் அனைத்து பாவகிரகங்களும் தொடர்பு கொள்கின்றன. எனவே இந்த ஜாதகருக்கு குரு திசை வாழ்க்கையில் மிக கடுமையான சோதனைகளை பாதகத்தில் தரும் திசையாக இந்த ஜாதகருக்கு இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா லக்னத்தை, அதாவது பாதகாதிபதியாக இருந்தாலும் லக்னத்தை குரு பார்க்கறதுனால லக்னம் வளர்த்துருக்கு. இங்கே லக்னாதிபதியும் முழுசாக கெட்டிருக்கார். அம்மாவது சந்திரனோட சேர்ந்து, சனியோட சேர்ந்து, செவ்வாயோட சேர்ந்து, செவ்வாயுடைய பார்வையை பெற்று கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கார். போது பகைத்தன்மை பெற்றவரோடு ஒன்று பண்ணாலும் கடுமையான பாவத்துடன் அடைந்திருக்கிறார். இங்கே 9ஆம் வீட்டில் சூரியனுக்கு அரகோ பாவகனாஸ்தி இருக்கிறார். 9ஆம் வீட்டில் செவ்வாய் பார்க்கிறார். 10 சுக்கிரன் ஸ்தானபலம் திக்பலம் 2ஐயும் இழந்திருக்கிறார். அவரும் சனியின் பார்வையில் பாபத்துவ பார்வையில் இருக்கிறார். எனவே இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 7ஆம் அதிபதி 7இல் ஆட்சி பெற்று விட்டார், லக்னத்தை குரு பார்த்து விட்டார், வாழ்க்கை ஆஹா ஓஹோ என்று இருக்கும் சொல்ல தோணும். அப்படியெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக இந்த குரு திசை இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பாதகத்தை ஏற்படுத்தவே செய்யும். மேலும் இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை என்பது நிம்மதி இல்லாமல் தான் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். குடும்பம் அமைவதே சிரமமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் எந்த 7ஆம் அதிபதி நன்றாக இருந்தாலும், சுக்கிரன் நன்றாக இருந்தாலும், 2ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்படும் போது கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பம் அமைய விடாது. அப்படி அமைந்தாலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இங்கே பாதகாதிபதியும் ஆட்சி பெற்றிருக்கார், குடும்பாதிபதியும் சனியுடைய பார்வையில் இருக்கார். அட்டமாதிபதி 6ஆம் அதிபதி 2 2ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கிறார்கள். குடும்பஸ்தானம், கலஸ்தரஸ்தானம், கலஸ்தரகாரர்கள் எல்லாமே கெட்டார்கள். எனவே இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு திருமணம் என்பது சரியான நிலையில் இருக்காது என்பது இந்த ஜாதகத்தை பார்க்கணும்னு நாமளே புரிஞ்சுக்கலாம். ஏனென்றால் 7 குரு பாதகஸ்தானத்தில் இருக்க அடுத்த குருதிசையே வரப்போகுது. வருஷ வரலைன்னா பிரச்சனை இல்லை, குருதிசையே வரப்போகுது. குருவின் பார்வையில் ராகு இருக்கிறதால் இப்படியாவது இந்த ஜாதகருக்கு திருமணத்தை நடத்தி வைத்து அதன் மூலமாக பிரச்சனைகளை உண்டு பண்ணி குரு திசையில் பாதகம் என்பது இந்த ஜாதகருக்கு நடக்கும்.
இரண்டாவதாக ஒரு தசைக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டோடு சனி செவ்வாய் அமாவாசை சந்திரன் எல்லாம் தொடர்பு கொள்றதுனால குடும்பம் சரியாக அமையாது, குடும்ப வாழ்க்கையும் இருக்காது. எனவே பாதகாதிபதி என்பவர் பாதகஸ்தானத்தில் தனிச்சிருக்கும் நிலையில் கண்டிப்பாக பாதகத்தை தனது தசையில் செய்வார் என்பதற்கு இந்த ஜாதகம் நல்ல உதாரணம். அதே போல் 2ஆம் வீட்டோடு பாவகிரகங்கள் நிறைய பாவங்கள் தொடர்பு கொள்ளும்போது குடும்பம் அமைந்தாலும் பிரச்சனைகள் என்பது தொடர்கதையாகத்தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.